அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பட்ஜெட் தொடர்பான விவாதங்கள் என்று தமிழ்நாட்டோட அரசியல் களமே ரொம்ப பரபரப்பா இருக்கும்போது ஒரு இடைத்தேர்தல் வெற்றி ஒட்டுமொத்த இந்தியாவையும் பீகாரை நோக்கி திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அது என்ன? பீகாரில் நடந்தது போலவே தமிழ்நாட்டிலும் காலியாக இருக்கின்ற சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டால் அதில் அண்ணன் சீமான் போட்டியிட்டால் அவர் வெற்றி பெறுவது உறுதி அப்படின்னு சொல்றாங்களே, அது எப்படி சாத்தியம்? இத பத்தி எல்லாம் தான் இந்த காணொளியில் ரொம்ப விரிவா பேச போறோம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் நம்முடைய வலையொலி தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. அதனால சேனலை புதுசா பார்க்குற உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்க. காணொலிகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டும் பண்ணுங்க. இப்போ வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இடைத்தேர்தல்ல போட்டி போட போறேன் அப்படின்னு 1க்கு 2 முறை அண்ணன் சீமான் உறுதியா சொல்லிட்டாரு. ஆனா எந்த தொகுதியில போட்டி போட போறாரு என்பதை மட்டும் இன்னும் கட்சியில இருந்து முறைப்படி அறிவிக்கவே இல்லை. என்றைக்கு தேர்தல் தொடர்பாக நிலுவையில் இருக்கும் வழக்குகள் உயர் நீதிமன்றத்தால முடிச்சு வைக்கப்படுதோ, அதாவது 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த உயர் நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. அந்த தொகுதியில் வெற்றி பெற்றவர்களோட வெற்றியை எதிர்த்து வெற்றி பெற்ற வேட்பாளர்களை எதிர்த்து போட்டியிட்டவர்கள் தொடுத்த வழக்கு நிலுவையில இருக்குல்ல, அந்த வழக்குகள் என்றைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தால முடிச்சு வைக்கப்படுதோ மறுகணமே இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள அத்தனை சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலை அறிவிப்பாங்க. அந்த சூழல்ல நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் எந்த தொகுதியில போட்டி போட போறாரு என்பதை முறைப்படி அறிவிப்பாங்க. ஏறக்குறைய 90 விழுக்காடு அது அம்பாசமுத்திரம் தான் அப்படின்னு உறுதியா தெரியும். ஆனாலும் இன்னும் கட்சியில இருந்து முறைப்படியான அறிவிப்பு வரல. சரி, எது எப்படி இருந்தாலும் அவ்வாறு நடக்கும் இடைத்தேர்தல்ல அண்ணன் சீமான் போட்டியிட்டால் அவர் வெற்றி பெறுவாரா? நிச்சயமாக வெற்றி பெறுவார். அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி பீகாரில் இருக்கின்ற பிங்கிப்பூர் சட்டமன்ற தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலை பற்றியும் அந்த இடைத்தேர்தல்ல பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் பெற்ற அபார வெற்றியும் பத்தியும் நாம கட்டாயம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். கடந்த ஆண்டு பீகார்ல சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தல்ல பல கட்சிகளுக்கும் தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுத்த இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் ஜன் சுராஜ் என்ற கட்சியை நிறுவி போட்டி போட்டாரு. ஏறக்குறைய பீகாரோட 238 தொகுதிகளையும் போட்டியிட்டு அவரால் ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற முடியல. ஒரு தொகுதியில கூட அவரால் கட்டுத்தொகை டெபாசிட்டை வாங்க முடியல. 3 விழுக்காடு வாக்குகளை மட்டும்தான் வாங்கினாரு. இந்த நிலைமையில பீகாரின் பிங்கிப்பூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற பாஜகவை சேர்ந்த நிதின் நிபின் என்பவர் அந்த கட்சியோட தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதனால அவரு தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சிட்டாரு. அந்த பிங்கிப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த பிங்கிப்பூர் சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டா இது பாஜகவோட கோட்டை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 1995ல இருந்து தொடர்ந்து 9 முறை இந்த தொகுதியில் பாஜக தான் வெற்றி பெற்று இருக்கு. பாஜக நிறுத்துகின்ற வேட்பாளர்கள் தான் வெற்றி பெற்று இருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா தொடர்ந்து 5 முறை நிதின் நிபினே இந்த தொகுதியில இருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. கடந்த ஆண்டு நடந்த பீகாரோட சட்டமன்ற தேர்தல்ல கூட இதே பிங்கிப்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நிதின் நிபின் ஏறக்குறைய 51,936 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று இருந்தாரு. இந்த அளவிற்கு பாஜகவோட எஃகு கோட்டை என்று வர்ணிக்கப்பட்ட அந்த பிங்கிப்பூர் சட்டமன்ற தொகுதியில தான் பிரசாந்த் கிஷோர் இப்ப மிகப்பெரிய ஓட்டைய போட்டு இருக்கிறாரு. மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பெற்று இருக்கிறாரு. இது எப்படி சாத்தியமாச்சு? இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே பாஜகவும் லல்லு பிரசாத்தோட ஆர்ஜேடியும் வேட்பாளர்களை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஜன் சுராஜ் கட்சி சார்பாக பிரசாந்த் கிஷோர் தான் பிங்கிப்பூர் தொகுதியோட வேட்பாளர் என்று அறிவித்து வீதியாக வீடு வீடாக பரப்புரைய முன்னெடுத்தாங்க. பூத் அளவுல நிர்வாகிகளை போட்டு அடித்தளத்தை வலுப்படுத்தினாங்க. கல்வி, வேலைவாய்ப்பு, உட்கட்டமைப்பு சார்ந்த திட்டங்களை எல்லாம் அறிவிச்சு பிரசாந்த் கிஷோர் இளைஞர்களையும் ஜென்சீஸையும் தனக்கு ஆதரவா திருப்பிக்கிட்டாரு. பாஜக, லல்லு பிரசாத்தோட ஆர்ஜேடி இவங்களோட பாரம்பரிய அரசியல் மீது இளைஞர்களுக்கும் ஜென்சிக்கும் இருந்த வெறுப்பை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு. இது எல்லாம் சேர்ந்துதான் பிரசாந்த் கிஷோரை இந்த பிங்கிப்பூர் இடைத்தேர்தல்ல 19,000 வாக்குகள் வித்தியாசத்துல
வெற்றி பெற வச்சிருக்கு. அசைக்கவே முடியாதுன்னு சொன்ன பாஜகவோட கோட்டைய பிரசாந்த் கிஷோர் இடிச்சு தரமட்டமாக்கிட்டாரு. இப்ப அப்படியே நாம தமிழ்நாட்டுக்கு வருவோம். ஒரு மாற்றம் வரும் என்று நம்பிதான் தமிழ்நாட்டு மக்கள் தாவேகாவிற்கும் விஜய்க்கும் ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்துல கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. ஆனா மக்கள் எதிர்பார்த்த அந்த மாற்றம் வந்துதா அப்படின்னு கேட்டா ஆனஸ்டா எந்த ஒரு கட்சி சார்பும் இல்லாம சொல்லணும் அப்படின்னா இல்லை. ரீல்ஸ் போட்டு மாற்றம் வந்த மாதிரி காட்டிக்கிறதுலையும் தமிழ்நாட்டு மக்களோட வாழ்வாதார பிரச்சனைகள்ல இருந்து அவங்களோட கவனத்தை திசை திருப்புற மாதிரியான செயல்களை செய்வதிலும் தான் இந்த தாவேகா அரசும் முதலமைச்சர் விஜயும் குறியா இருக்கிறாங்க. நிர்வாகத்தை ஒழுங்கா செய்ய முடியாதவங்க ஆணவத்தோட உச்சியில நின்று ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு தாவேகாவோட 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களோட பேச்சை எடுத்து பாருங்க. அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நாங்க தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்வோம். எங்களுடைய தலைவர் விஜய் தான் இந்த தமிழ்நாட்டோட நிரந்தர முதலமைச்சர். இனி அவர் யார கைய காட்டுறாரோ அவங்க தான் சட்டமன்ற உறுப்பினர், அவங்க தான் அமைச்சர், அவங்க தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு எல்லாம் ஆணவத்தோட உச்சியில நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி பீகாரோட பிங்கிப்பூர் தொகுதி என்பது பாஜகவோட கோட்டை. அந்த கோட்டையில பாஜக ஒரு ஆட்டையோ மாட்டையோ பன்னியையோ நிறுத்தினா கூட மக்கள் அதை வெற்றி பெற வைப்பாங்க அப்படின்னு ஆணவத்துல ஆடினாங்களோ அதற்கு சற்றும் குறைவில்லாத ஆணவத்தோடு தான் இன்றைக்கு தாவேகாவோட 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்றைக்கு தாவேகா சட்டமன்றத்தில் தாக்கல் செய்த அவங்களுடைய முதல் பட்ஜெட்டால தமிழ்நாட்டு மக்களுக்கு தாவேகா மேல மிகப்பெரிய அளவிற்கு அதிருப்தி ஏற்பட்டு இருக்கு, ஏமாற்றம் ஏற்பட்டு இருக்கு. மக்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பல திட்டங்களை பற்றிய அறிவிப்பு அந்த பட்ஜெட்ல இல்லவே இல்லை. குறிப்பா தமிழ்நாட்டு பெண்கள் பெரிதும் எதிர்பார்த்த மாதம் 2500 ரூபாய் என்ற வாக்குறுதிக்கான எந்த ஒரு அறிவிப்பும் அந்த பட்ஜெட்ல இல்லவே இல்லை. நான் ஆட்சிக்கு வந்தேன்னா ஆண்டுக்கு 6 சிலிண்டர் இலவசமா கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தை பற்றிய எந்த ஒரு அறிவிப்பும் இந்த பட்ஜெட்ல இல்லவே இல்லை. ஆக தாவேகா ஆட்சி மீதும் முதலமைச்சர் விஜய் மீதும் மக்களுக்கு ஒரு அதிருப்தியும் ஏமாற்றமும் ஏற்பட்டு இருக்கிறத கண்கூடா பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட சூழல்ல தமிழ்நாட்டுல காலியாக இருக்கின்ற சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டால் அதில் தாவேகா தோல்வி அடைவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சுட்டி காட்டுறாங்க. சரி, இதெல்லாம் மட்டுமே அண்ணன் சீமான் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு போதுமா அப்படின்னு கேட்டா இல்ல. எப்பாடுபட்டாவது அண்ணன் சீமான் அவர்களை வெற்றி பெற விட்டுடக்கூடாது என்பதில் தாவேகா ரொம்ப குறியா இருக்கிறாங்க. நான் தனிப்பட்ட முறையில விசாரிச்சு பார்த்ததை வச்சு சொல்றேன். தாவேகாவோட திட்டம் என்ன தெரியுமா? எத்தனை தொகுதிகள்ல இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டாலும் சரி அது எல்லாத்துலயும் தாவேகா வெற்றி பெறணும். எதுல வேணும்னாலும் மிஸ் ஆகலாம், எந்த தொகுதியில வேணும்னாலும் நாம தோல்வி அடையலாம். சீமான் போட்டி போடுற தொகுதியில அவரை ஜெயிக்க விட்டுடக் கூடாது, அந்த தொகுதியில நாம வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கறதுல தாவேகாவும் முதலமைச்சர் விஜயும் ரொம்ப குறியா இருக்கிறாங்க. எப்பாடுபட்டாவது அண்ணன் சீமான் அவர்கள் சட்டமன்றத்திற்குள் வருவதை தடுத்தே ஆகணும் அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப முனைப்பா இருக்கிறாங்க. அதுக்காக அவங்க செய்யாத வேலை இல்ல, ஏற்கனவே அண்ணன் சீமானுக்கு எதிரான வேலைகள்ல அவங்க இறங்கிட்டாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. மக்கள் மத்தியில அண்ணன் சீமானுக்கு எதிரான கருத்துருவாக்கத்தை தொடங்கிட்டாங்க. அதுல ஒண்ணுதான் அண்ணன் சீமான திமுகவும் அதிமுகவும் பொது வேட்பாளரா அறிவிக்க போறாங்க அப்படிங்கிற கருத்துருவாக்கம். இதற்கு என்ன ஆதாரம்? திமுகவுல இருந்து யாராச்சும் அப்படி சொன்னாங்களா? அதிமுகவுல இருந்து யாராச்சும் அப்படி சொன்னாங்களா? எதுவுமே கிடையாது. திடீர்னு ஒரு நாள் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில இருந்து இப்படி ஒரு செய்தி வெளியாகுது. அம்பாசமுத்திரம் தொகுதியின் இடைத்தேர்தல்ல சீமான் போட்டி போட போறாரு, அவரை பொது வேட்பாளரா நிறுத்துறதுக்கான திட்டம் இருக்குது அப்படின்னு மொட்டை கடுதாசி மாதிரி ஒரு செய்தி வெளியாகுது. அதை வச்சுக்கிட்டு பாத்தீங்களா, சீமான் திமுக கிட்டையும் அதிமுக கிட்டையும் சமரசம் செஞ்சுக்கிட்டாரு, திராவிடத்துக்கிட்ட பணிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு மக்கள் மத்தியில அண்ணன் சீமானுக்கு எதிரான ஒரு கருத்துருவாக்கத்தை தாவேகா ஏற்கனவே உருவாக்க தொடங்கிட்டாங்க. தொகுதி வாரியாக மக்கள் கிட்ட போய் பேட்டி எடுத்து யார் யாரெல்லாம் அண்ணன் சீமானுக்கு எதிராக பேசுகின்றார்களோ அதையெல்லாம் ஊதி பெரிதாக்கி இங்க பாருங்க மக்கள் எல்லோரும் சீமானுக்கு எதிராகத்தான் இருக்கிறாங்க, சீமானை மக்கள் ஏத்துக்கல என்பது மாதிரியான நரேட்டிவும் செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கூடுதலாக கட்சியை விட்டு வெளியேறியவர்களை வைத்து கட்சிக்குள்ள இருக்கிறவங்களை வெளியேற்றுறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பல பேரை விலை கொடுத்து வாங்குற வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அளவிற்கு முனைப்போட அண்ணன் சீமானோட வெற்றியை தடுத்தே ஆகணும் அப்படின்னு தாவேகாவிற்கு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இருக்கு. எக்காரணத்தை கொண்டும் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழல் மாறிடக்கூடாது என்பதில் தாவேகாவும் விஜயும் குறியா இருக்கிறாங்க. இன்றைய அரசியல் சூழல் எப்படி இருக்கு, தாவேகா எப்படி செட் பண்ணி வச்சிருக்கு?
டிவிகே டிஎம்கே இங்க ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு தாவேகா, இன்னொன்னு திமுக. ஒன்னு விஜய், இன்னொன்னு உதயநிதி ஸ்டாலின். இப்படிதான் இன்றைக்கு தாவேகா தமிழ்நாட்டோட அரசியல் சூழலை செட் பண்ணி வச்சிருக்கு. இப்படி இருந்தா மட்டும்தான் அது தாவேகாவிற்கும் விஜய்க்கும் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். ஏன்னா திமுக தாவேகாவை நோக்கி எந்த ஒரு கேள்வியையும் கேட்க முடியாது, எந்த ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்க முடியாது. எது பற்றி திமுக கேள்வி கேட்டாலும் குற்றச்சாட்டை முன்வைத்தாலும் தாவேகா அதை ரொம்ப சுலபமா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்களே சிந்திச்சு பாருங்களேன், திமுக எந்த இடத்துல இருந்து தாவேகா மேல குற்றச்சாட்டை முன்வைப்பாங்க? காவேரி பிரச்சனை இல்லையா? முல்லை பெரியாறு அணை தொடர்பான பிரச்சனை இல்லையா? பாலாறு நதிநீர் சிக்கல்லையா? இல்லனா கூடங்குளம் அணு உலையா? கச்சத்தீவு மீட்பா? மீனவர் பிரச்சனையா? இப்படி எந்த பிரச்சனையில திமுக தாவேகா மேல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும், கேள்வி கேட்கும். இதுல எந்த ஒரு இடத்துல இருந்து திமுக கேள்வி கேட்டாலும் சரி, குற்றச்சாட்டை முன் வச்சாலும் சரி, தாவேகா ஒரே வார்த்தையில பதில சொல்லி திமுகவை ஆஃப் பண்ணிரும். நீங்க யோக்கியமா? உங்க ஆட்சியில என்ன நடந்துச்சு? கச்சத்தீவை யாரு தூக்கி கொடுத்தது? உங்க ஆட்சியில மீனவர்கள் தாக்கப்படும் போது நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க ஆட்சியில இருந்த போது காவேரி நதிநீர் உரிமையை மீட்கிறதுக்காக என்ன பண்ணீங்க? உங்களுடைய தாத்தா அதாவது கருணாநிதி தானே காவேரி நதிநீரில் தமிழர்களுக்கு இருந்த உரிமையை விட்டு கொடுத்தாரு. முல்லை பெரியாறில் தமிழர்களுக்கு இருந்த உரிமையை கேரள அரசுக்கு விட்டு கொடுத்தது யாரு? விட்டு கொடுக்கும் போது நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு ரொம்ப சுலபமாக தாவேகாவால் திமுகவை ஆஃப் பண்ணிட முடியும். ஆனா இந்த இடத்துல திமுகவிற்கு பதிலாக அண்ணன் சீமான் இருந்தாரு அப்படின்னா அவரை ரொம்ப சுலபத்துல தாவேகாவால ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரவே இல்லை. அந்த கட்சி மேல எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் இல்ல. அப்படிப்பட்ட சூழல்ல அண்ணன் சீமான் கேட்கின்ற எந்த ஒரு கேள்விக்கும் தாவேகா அரசால கழுவுற மீன்ல நழுவுற மீனாட்டும் ஒரு பதில சொல்லிட்டு நகர்ந்து போக முடியாது. சோ அது தாவேகாவிற்கும் விஜய்க்கும் ஒரு இக்கட்டான சூழலை ஏற்படுத்திடும். விஜயோட அந்த ஹீரோ இமேஜுக்கு டேமேஜை ஏற்படுத்திடும். அது நடந்துடக்கூடாது. கடைசி வரைக்கும் இந்த அரசியல் சூழல், இந்த அரசியல் நரேஷன் டிவிகே டிஎம்கே உதயநிதி விஜய் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் அண்ணன் சீமானுக்கு எதிராக அவருடைய வெற்றியை தடுக்கிறதுக்கு இவ்வளவு வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக நம்முடைய வெற்றியை தடுக்கிறதுக்காக தாவேகா இந்த அளவிற்கு முனைப்போட செயல்படும் போது நாம எந்த அளவிற்கு செயல்படணும்? உயிரை கொடுத்து இடைத்தேர்தல்ல வேலை செய்யணும். அண்ணன் சீமானை எப்படியாவது வெற்றி பெற வச்சு அவரை சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பியே ஆகணும். இந்த உறுதிமொழியை நாம எடுத்துக்கிட்டே ஆகணும். இப்பவே பூத் வாரியா நிர்வாகிகளை போட்டு அடித்தளத்தை வலுப்படுத்துங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் நாம வீக்கா இருக்கிறோம் அப்படின்னு பார்த்து அதையெல்லாம் சரி பண்ணுங்க. நான் கள போராளிகளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை முன் வச்சு அதற்கான நம்முடைய தீர்வையும் மக்கள் கிட்ட எடுத்து சொல்லுங்க. அண்ணன் சீமானை பற்றிய நல்ல விஷயங்களை மக்கள் கிட்ட எடுத்து சொல்லுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ணன் சீமான் கடந்த 15 ஆண்டுகளாக இந்த தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்காகவும் எப்பெல்லாம் போராட்ட களத்துக்கு வந்திருக்கிறாரு, எப்பெல்லாம் வலுவா குரல் கொடுத்திருக்கிறாரு என்பதை மக்கள் கிட்ட எடுத்து சொல்லுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தாவேகா அண்ணன் சீமானுக்கு எதிராக கையில் எடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதமே அண்ணன் சீமானுக்கு எதிரான அவதூறுகள் தான். நீங்க கெட்டதை இன்னொரு கெட்டதை வச்சு அழிக்க முடியாது. நீ எங்க அண்ணனை திட்டுறியா, நான் விஜய பத்தி பேசுறேன் பாரு அப்படின்னு போக கூடாது. நீ எங்க அண்ணனை பத்தி தப்பான விஷயங்களை, பொய்யான விஷயங்களை, அவதூறான விஷயங்களை சொல்றியா, இங்க பாரு எங்க அண்ணன் இந்த தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னு தான் நாம போகணும். ஆக தைரியமா இருங்க, நல்லது நடக்கும். நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அண்ணன் சீமான் கட்டாயமாக சட்டமன்றத்திற்குள்ள போவாரு. நாம அவரை போக வைப்போம். சரியா? பிரசாந்த் கிஷோரால முடியும் அப்படின்னா அண்ணன் சீமானாலையும் முடியும். ஜன் சுராஜ் கட்சியால முடியும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியாலையும் கட்டாயமாக முடியும். அண்ணன் சீமான் சொல்லுவார் இல்ல, நம்மால் முடியாதது வேறு யாராலும் முடியாது, வேறு யாராலும் சாதிக்க முடியாததை கூட நம்மால் சாதிக்க முடியும். இந்த மன உறுதியோட வரப்போற இடைத்தேர்தல்ல நாம களமாடுவோம். அண்ணன் சீமான சட்டமன்றத்திற்குள்ள அனுப்புவோம். இறுதியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், தைரியமா இருங்க, நல்லதே நடக்கும். நமக்கு இருக்கின்ற கடைசி வாய்ப்பு இது மட்டும்தான். நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் மட்டும்தான். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நாம பின் வாங்கிட்டோம் அப்படின்னா, மனச்சோர்வு அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் யார் தமிழர் தமிழ் தேசியம் அப்படின்னு பேசுவாங்க? எதிர்காலத்துல யாரு இந்த அரசியலை முன்னெடுப்பாங்க? இந்த இனத்தோட கடைசி நம்பிக்கை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தமிழ் தேசிய அரசியல் மட்டும்தான் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் பல அவலங்கள்ல இருந்து மீட்டு கொண்டு வரும். அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லா தெரியும். நம்மளை விட்டா இந்த மக்களுக்கு நாதி இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி அண்ணன் சீமான் ஒரு விஷயத்த சொன்னாரு. அதை கேட்டதுல இருந்து நான் அடைஞ்ச மனவேதனை இருக்கு.
சொற்களால விவரிக்க முடியாது. பல்லாவரத்துல நடந்த கூட்டத்துல அண்ணன் சீமான் சொல்றாரு, தமிழ் என்றோ தமிழன் என்றோ உச்சரிக்காத ஒருவர் யாரு? விஜய். அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. திமுக அதிமுக கூட கடமைக்கு சம்பிரதாயத்துக்கு தமிழ், தமிழர், தமிழ்நாடு, தமிழர் கலாச்சாரம், பண்பாடு அப்படின்னு பேசுவாங்க. ஆனா இவரு மருந்துக்கு கூட நான் தமிழன், என்னுடைய தாய்மொழி தமிழ் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்றைக்கு தமிழ்நாட்டோட ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாரு. இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் அடுக்குமா? தன்னுடைய இன அடையாளத்தையும் மொழி அடையாளத்தையும் வெளிப்படுத்தி கொள்ள கூட தயங்குகின்ற ஒருவர் இந்த தமிழ்நாட்டோட அதிகார மையத்துல இருக்கிறாரு. இது தமிழ்நாட்டுக்கும் இந்த தமிழ் இனத்துக்கும் எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? இதை நாம தொடர விடலாமா? எப்பாடுபட்டாவது தாவேகாவோட இந்த தற்குறி ஆட்சியை, தலைக்கண ஆட்சியை முடிவுக்கு கொண்டே வந்து ஆகணும். புரியுதா? அதுக்கு நாம வரப்போற இடைத்தேர்தல்ல உயிரை கொடுத்து களமாடணும். ஜென் சுராஜ் கட்சிக்கு நடந்தது நாம் தமிழர் கட்சிக்கு நடக்கும். பிரசாந்த் கிஷோருக்கு கிடைச்ச வெற்றி அண்ணன் சீமானுக்கும் கிடைக்கும். புரியுதா? மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.